Hi, hello friends, welcome to ᴅᴏᴍᴍᴇ. இப்போ நம்ம இந்த விசுலேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விசுலேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விசுலேஷன் மேக் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கீழே தெரியுற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்பலாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஏபிளர் ஆப் வந்து ப்ரோவர்ஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரோவர்ஷன் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஐக்கன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோடு ஃப்ரம் ஃபைல் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து டெம்ப்ளேட்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அந்த டெம்ப்ளேட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கொடுத்துருக்க டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நியூ விசுவலைசர் 10 கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து அந்த டெம்ப்ளேட் வந்து சூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். இப்போ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் எம்டியாக இருக்கும். உங்களுக்கு வந்து இதில் எப்படி சேஞ்ச் பண்ணுன்னு பார்ப்போம். மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் வந்து பிக்சர் ஐக்கன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு இந்தமாதிரி ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருப்பேன், அது டேக்லைனில் கொடுத்துருப்பேன், அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸில் இந்த மாதிரி கட்டும், அதில் தான் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜை வந்து செட் பண்ண போகிறோம். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் பாக்ஸில் கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் எந்த ஃபோட்டோ இமேஜெலாம் செட் பண்ணிக்கலாம் அந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜுக்கு நான் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேக் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிட்டு இருக்கும் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து. இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார் கொடுத்துருக்காங்க, அது வந்து சைடு உங்களுக்கு பார் உண்டான இது வந்துட்டு நீங்கள் வந்து எதுவும் இன்க்ரீஸ் பண்ண நினச்சிங்கன்னா பாரை வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாரை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கடுத்து வந்து பிளாரோஃபிட்டு, அது நமக்கு பார்ட்டிகல்ஸ் உண்டான பிளாரோஃபிட்டு லாஸ்ட் பார்ப்போம். அது வந்து அதுக்கடுத்து காம்போசன் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வித பார்ட்டிகல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பியரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டமில் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸாக ஒரு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில். அதுக்கடுத்து இல்லைனா பிக் இமேஜ் கொடுத்து இதை ஹார்ட் இமேஜ் ஸ்டார் இமேஜ் வந்து ஆட் பண்ண நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிக் இமேஜ் கொடுத்துட்டு இப்போ வந்து நான் ஏதாச்சும் ஒரு ஹார்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஹார்ட் இமேஜுக்கு உண்டான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் இமேஜ் வந்து ஆட் ஆகிட்டு இப்போ அதுக்கடுத்து 2 பார்ட்டிகல்ஸ்க்கு அதையுமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஆட் பண்ணிடுச்சு. இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது எதுக்கு உண்டான பார்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டில் ஒரு பார்த்தீங்கன்னா அதுக்கு அது நமக்கு தேவையில்லை அந்த பார் வந்து. இப்போ அதுக்கடுத்து பேசினா ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிட்டு அது எதுக்குண்டான டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து ஆட் பண்ணுறதுக்கான டெக்ஸ்ட்டு. அது டைம் எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அப்பியரன்ஸை கிளிக் பண்ணேன். அதை கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டைம் கரண்ட் இந்த சிம்பிளோட நீங்கள் டைம் கரண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து செட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஆல்ரெடி செட் ஆகி தான் இருக்குது. இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இமேஜ் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து விசுவல் வந்து டிக் பண்ணாமல் இருக்க அந்த பாக்ஸில் வந்து அந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அதுக்குண்டான இமேஜ் தான் இது, டெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கான இமேஜ் தான் இது. இப்போ வந்து டெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து உங்களுக்கு டவுன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது ஜென்ரல்லே வந்து, அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மூவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பேக் வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு அதில் ஆன்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை செட் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் எப்போ ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு நோட்டீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல கிரியேஷன் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.